إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அனைத்து புகழும் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் உத்தம நபித்தோழர்கள் ஏனைய இறை நல்லடியார்கள் இந்த ஜும்ஆ மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, முதலாக அல்லாஹ்வுக்கு பயப்பட்டுக் கொள்ளுங்கள். முழுமையாக இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இறுதி வரை முஸ்லிமாக முத்தகியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் மஹ்ஷர் என்கிற அந்த மைதானத்தில் ஒன்று திரட்டப்பட்டு விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று அவனுடைய மக்ஃபிரத்தை பெற்று நல்லடியார்களாக சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதற்குறித்தான அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய இந்த வாழ்க்கையில உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றியாளர்களாக வேண்டும் என்கிற வசியத்தை உங்கள் முன்னால் வைத்து ஜும்ஆவினுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த காரியங்களை விரும்புவானோ
அந்தந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அவனுடைய அன்பை பெறுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய லஅனத்துக்கு பயந்து அவனுடைய சாபத்திற்கு அஞ்சி அந்த விஷயங்களை அறிந்து கொண்டு அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது இன்னொரு பக்கம். இந்த இரண்டுமே ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இறைவன் யாரை சபித்திருக்கிறான், இறைவனுடைய கோபம் யார் மீது ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த காரியங்களில் ஒரு 5 மட்டும் உங்களுக்கு முன்னால் இன்றைக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் சூரா அல் பக்ராவினுடைய 161வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக நிராகரித்து விட்டவர்கள், வமாது வஹும் குஃபார், அவர்கள் நிராகரித்த நிலையிலேயே மரணித்து விட்டார்கள், உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், மலாயிகத்துகளுடைய லஅனத் அதே போன்று மக்களுடைய லஅனத் இவைகள் எல்லாம் அவர்கள் மீது இறங்குகிறது என்று பொதுவாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா யாரை சபிக்கிறான் என்பதை பற்றி தெளிவுபடுத்தி சொல்கிறான். ஒருவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னை படைத்தவன் இவன்தான் என்று தெரிந்து கொள்ளாத நிலையில், அவனிடத்தில் அறிவுறுத்தப்பட்டும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மரணித்து விடுகிறான் என்று சொன்னால் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனை சபிக்கிறான் என்று தெளிவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே எடுத்து சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கக்கூடிய இன்னொரு விஷயமாக முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே அடிப்படையில் ஒன்றாவது காஃபிரை பற்றி சொன்னார்கள். அதோடு சேர்த்து வாசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடை இன்னொருவனுக்கு வேறு யாராவது செய்யக்கூடிய நிலையிலும் ஒருவன் இருந்தான் என்று சொன்னால் அப்போதும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாபம் உண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லஅனல்லாஹு மன் ذبح لغيرில்லாஹ், மன் ذبح لغيرில்லாஹ், அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாருக்காவது ஒரு நேர்ச்சை செய்து ஒரு பலிப்பிராணியை அறுக்கிறானோ, ஒருவன் அல்லாஹுவை தவிர்த்து அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த நذர் என்கிற அந்த நேர்ச்சை செய்வது, ஒரு பிராணியை நேர்ச்சை செய்து அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அறுப்பது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டி தந்தார்களா இல்லையா? அல்லாஹு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி நினைவுறுத்தப்படக்கூடிய, அவர்களுடைய சரித்திரங்களை எடுத்து சொல்லக்கூடிய, அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜிற்காக வேண்டி மக்கள் எல்லாம் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை வைத்திருக்கின்றார். அவர்களை சோதித்த மிகப்பெரிய ஒரு சோதனை இதல்லவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு சோதித்தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, தாம் பெற்ற மகனை அவனுக்காக வேண்டி அறுக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை யாராவது ஒருவன் அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு செய்தார், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, நம்முடைய சமுதாயத்தை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அவர்கள் சாதாரணமாக பொடுபோக்காக இந்த விஷயத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்களா இல்லையா? ஏதாவது ஒரு அவனுக்கு உடம்பிலே ஒரு சின்ன நோய் வந்து விட்டால், உடம்பிலே ஒரு சின்ன ஒரு வியாதி வந்து விட்டால் நாகூருக்கு ஒரு ஆடை நேர்ந்து விடுவது, அவனுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் அஜ்மீருக்கு ஒரு ஆடை நேர்ந்து விடுவது, ஆற்றங்கரை பள்ளிக்கு ஒரு கோழியை நேர்ந்து விடுவது, அதை அங்கே கொண்டு போய் அறுத்து அவர்களுடைய திருப்திக்காக வேண்டி, அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த அவுலியாக்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த சாதாரணமான விஷயம், இந்த சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு தவறாக, அல்லாஹுடைய பார்வையில் மிகப்பெரிய லஅனத்திற்குரிய விஷயமாக
அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே அடையாளப்படுத்துகின்றான். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் என்னுடைய தொழுகையாகட்டும், என்னுடைய வாழ்க்கையாகட்டும், என்னுடைய வணக்க வழிபாடாகட்டும், நான் அறுத்து பலியிடுவதாகட்டும், அனைத்துமே யாருக்காக வேண்டித்தான்? அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் வேறு எந்த ஒரு கேந்திரத்திலும் சென்று இறைவன் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது ஆகவே ஆகாது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக எச்சரிக்கின்றார்கள். நிச்சயமாக அப்படி அறுப்பது என்பது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரும். அது எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி தந்தார்களா இல்லையா? இரண்டு மனிதர்கள் ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் போகக்கூடிய ஊர் வழியிலே ஒரு பெரிய ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவிலே அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த விக்கிரகங்களுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு வணக்க வழிபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த இரண்டு பேரும் சென்றார்கள். அந்த இரண்டு பேரை பிடித்துக் கொண்டார்கள் மக்கள். இங்கே எதையாவது அறுத்து பலியிடாமல் நீங்கள் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அந்த மக்கள்ல ஒருவர் என்ன செய்தார்? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் ஒரு ஈயையாவது பிடித்து அதை அறுத்து போட்டு விட்டு போ என்று சொல்லி சொன்னார். அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? இவ்வளவு சின்ன ஒரு விஷயம் தானே என்று சொல்லி ஒரு ஈயை பிடித்து அந்த விக்கிரகத்துக்காக வேண்டி அவன் அறுத்து பலியிட்டு விட்டு போய்விட்டான். அவன் போன போக்கிலே நரகத்தில் நுழைந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு மனிதனோ அவன் அந்த இடத்திலே தன்னுடைய அந்த நம்பிக்கையை முழுமைப்படுத்தி அவர்களை எதிர்த்து நின்றான். இந்த விக்கிரகங்களுக்காக வேண்டிய என்னால் எதையுமே அறுக்க முடியவே முடியாது என்று சொன்னான். உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் ஒரு கொசுவையாவது ஒரு ஈயையாவது இல்லை முடியாது என்று சொன்னான். அவனை கொன்று விட்டார்கள் அந்த மனிதரை. நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு சென்று விட்டான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை மிக சாதாரணமான விஷயமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய லஅனத் நம்முடைய வாழ்க்கையிலே இறங்குகிறது. நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அதற்கு பாத்திரமாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை விட மிகப்பெரிய இழப்பு எந்த ஒன்றும் இருக்க முடியாது சகோதரர்களே. ஏனென்றால் யாராவது ஒருவன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன், பக்கத்து வீட்டுக்காரன் சின்ன ஒரு சண்டையின் போது என்னை சபித்து விட்டார் என்று சொன்னால், நாசமா போ என்று சொன்னால் நம்முடைய மனம் தாங்குமா? நிச்சயமா தாங்காது. அப்படிப்பட்ட லானத்து சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லஅனல்லாஹு ராஷி வல் முர்தஷி. லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் வாங்குபவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இன்னைக்கு சாதாரணமான விஷயமா இல்லையா? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஒரு விஷயம். எனக்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால், சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது சின்ன விஷயமாக இருக்கட்டும் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 10-50 அங்கே எடுத்து தள்ளினால் நடக்கும் என்று சொல்லும் போது நாமும் சாதாரணமாக கொண்டு கொடுத்து விடுகிறோம் இல்லையா? சாதாரணமாக என்ன செய்கிறோம்? அது 50-100 போட்டும் என்று சொல்லி கொடுத்து விடுகிறோம். அன்பளிப்பு கொடுப்பது வேறு. ஒருவன் ஒரு காரியத்தை முடித்து தருகிறான், அவன் எதுவும் கேட்கவும் இல்லை, நாம் அந்த சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு 10-50 எடுத்து அவனுடைய கையில அன்பளிப்பாக கொடுக்கிறோம், அது வேறு. ஆனால் என்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக, என்னுடைய மகனுக்கு இந்த சீட்டை வாங்கி தருவதற்காக கேட்கிறான் இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம். கேட்கக்கூடிய நேரத்திலே அதை கொண்டு பவ்யமாக நின்று கொண்டு கையிலே கொடுத்து வாங்கக்கூடிய அந்த விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய சாபம். வாங்கக்கூடிய காரியம் என்ன? இறைவனுடைய சாபத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது அது. என்னது? லஞ்சத்தை வாங்குவதும் சரி, லஞ்சத்தை கொடுப்பதும் சரி. இந்த ரெண்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் எல்லாம் இதை சாதாரணம் என்று தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு சென்று விடுகிறோம். மூன்றாவது விஷயமாக பாருங்கள் சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த்,
லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாபமிடுகின்றான், சபித்து விடுகின்றான். யாரை? மன் கய்யர மனாரல் அருள், பூமியினுடைய அளவு கற்களை எடுத்து மாற்றி போடுகின்றானே அவனை. சர்வசாதாரணமான செயலா இல்லையா? தன்னுடைய சொத்தை கூட்டிக் கொள்வதற்காக அளவு அளந்த இடத்தில் இருந்து அதனுடைய கல்லை மாற்றி பறித்து அதை இன்னொரு இடத்திலே வைத்துக் கொண்டு அந்த ஒரு சின்ன துண்டு பூமியை இந்த உலகத்திலே அபகரிப்பதற்காக வேண்டி அந்த சொத்தின் மீது உள்ள ஆசையினால், இந்த மண்ணின் மீது உள்ள ஆசையினால் ஒரு அபகரிப்பு நாடகம் நடத்துகின்றானே அவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் துலிம கபத ஷிபரின் மினல் அர்த் தவக்கஹு அல்லாஹு மின் சப்இ அர்தீன். யாராவது ஒரு முழம் அளவுக்கு ஒரு பூமியை அநியாயமாக ஒருவனிடமிருந்து அபகரித்து வைத்துக் கொண்டான் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அதுபோன்று 7 பூமிகளை அவன் இழுத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கஷ்டத்தை மறுமையில் ஏற்படுத்தி விடுவான். இன்னொரு அறிவிப்பில் என்ன வருகிறது? அந்த 7 பூமி அளவுக்கு அல்லாஹ் அவனை அந்த பூமியின் உள்ளே நாளை மறுமையிலே ஆழ்த்தி விடுவான் என்று. இப்படி ஒருவனுடைய பூமியை அநியாயமாக பறிப்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கௌரவமாக சொல்லி இருக்கின்றார்கள். சாதாரணமாக நான் கடந்து போகக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு தோன்றலாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு பாடம் இருக்கிறதா என்று தோன்றி போகலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பங்களிலே நியாயமாக, நீதியாக, அல்லாஹ்வுடைய அந்த சாபத்திற்கு பயந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற சகோதரர்களே. நான்காவதாக பாருங்கள், நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் என்ன? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால். யாரை? இன்னைக்கு நடக்கக்கூடிய கூத்து இது. பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களையும், இவர்களுடைய கோலத்தை அவர்கள் கட்டிக்கொள்வது, அவர்களுடைய கோலத்தை இவர்கள் கட்டிக்கொள்வது, அப்படிப்பட்ட ஒரு உருவ மாற்றத்தை செய்து பெண் போன்று நடக்கிற ஆணை பார்க்கலாம், ஆண் போன்று நடக்கிற பெண்ணை பார்க்கலாம். மீண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன الرجل يلبس لبسة المرأة, பெண்ணுடைய ஆடையை உடுத்தக்கூடிய ஒரு ஆணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். வல் மர்அத தல்பிசு லப்ஸத்தர் ரஜுல், ஆணுடைய ஆடையை உடுத்தக்கூடிய பெண்ணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக நடக்கிறது. ஃபேஷன் என்கிற பேரில், ஃபேஷன் என்கிற பேரில் நம்முடைய மக்கள் செய்தால் கூட நாம் அதை மௌனமாக பார்த்து விட்டு கடந்து சென்று விடுகிறோம். என்ன, சின்ன வயசு, அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள், அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் நாம் விட்டுவிடக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சாதாரண காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? சபிக்கின்றார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இப்படி ஆணுக்கு ஒப்பாக பெண் நடப்பதையும், பெண்ணுக்கு ஒப்பாக ஆண் நடப்பதையும், ஆணுடைய பெண் உடுத்துவதையும், பெண்ணுடைய உடைய ஆண் உடுத்துவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக அது இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். மன் வகஅல பஹீமத்தின் வலஅனல்லாஹு மன் அமில அமல கௌமி லூத்தின், யார் ஒருவன் கால்நடைகள் மீது தன் இச்சையை தீர்த்துக் கொள்கின்றானோ, அதுபோன்று சிறுவர்கள் மீது கௌமு லூத், லூத்துடைய சமுதாயம் ஆரம்பித்து வைத்த அந்த செயலை எவன் ஒருவன் சரி காணுகின்றானோ, செய்கின்றானோ, அவனையும் நபிகள் நாயகம் அல்லாஹ் சபிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு கேவலமான விஷயம்! அந்த கேவலமான விஷயம் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு பல நாடுகளில் சட்டப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது இறங்குகிறது.
இறைவனுடைய சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மிக மோசமான விஷயமாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய காரியமாக இது இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதிகமாக விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை. கேவலமான காரியங்கள் அதிகம் விளக்கி சொல்வது இந்த ஜும்ஆ மேடைக்கு ஏற்றதும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்தார்கள் சொன்னால் அது லஅனத் தான், கண்டிப்பாக அது சாபத்துக்குரியது என்பதை விளங்கிக் கொள்ள நம்மை நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு செய்தி கூட சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சப்ப அஸ்ஹாபி மன் சப்ப அஸ்ஹாபி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். யார் ஒருவன் என்னுடைய தோழர்களை, என்னுடன் உள்ள என் தோழர்களை துத்துகின்றானோ அவன் மீது லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய லஅனத்து, வல் மலாயிகா, மலாயிகத்துகளுடைய லஅனத்து, வன் நாஸி அஜ்மஈன், நல்ல மக்கள் அனைவருடைய லஅனத்து. இன்னைக்கு ஆய்வு என்ற பேரிலே போன வாரம் கூட அவித்து விட்ட கதைகளை நாம் பார்த்தோம் இல்லையா? அவர்கள் என்ன செய்தால் நமக்கு என்ன? அவர்கள் தவறான வழியில் போயிருந்தால் அந்த தவறான வழியை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நாம் அதற்கு கவலைப்பட வேண்டும். எனக்கு இதுதான் சரியாக படுகிறது என்று சொல்லி சஹாபாக்களை ஒரு ஓரத்திலே தள்ளிவிட்டு அவர்களுடைய அந்த நடைமுறையை வேண்டாம் என்று மிதித்து தள்ளிவிட்டு அவர்களை பழித்து பேசிவிட்டு இதுதான் சரி என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன சொன்னார்? ஆய்வு ஆய்வு என்று சொல்லி கடைசியாக குர்பானுடைய விஷயத்திலும் கூட சஹாபாக்களுடைய நடைமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் போது கூடவே வாழ்ந்து கூடவே இருந்து அவர்களுடைய அனைத்து நடைமுறைகளையும் படித்து அவர்களுடைய வழிமுறை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி தந்த சஹாபாக்களுடைய நடைமுறையை தள்ளிவிட்டு இல்லை இல்லை இவைகளெல்லாம் எனக்கு சரியாக படவில்லை, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த குர்பானை கொடுக்க வேண்டும், இது உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்களுடைய விஷயத்தில் மிக கேவலமாக விளையாடக்கூடியவர்களை நாம் அனுதினம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள்? அவர்களை திட்டக்கூடியவர்கள், அவர்களை பழிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு யாருடைய லானத் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய லானத்து மட்டுமல்ல, இறைவன் சபிப்பது மட்டுமல்ல, இறைவனுடைய தூதர் சபிப்பது மட்டுமல்ல, மலாயிகத்துகள் சபிப்பது மட்டுமல்ல, வன்னாஸி அஜ்மஈன், விளங்கிக் கொண்ட எல்லா மனிதர்களுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான சோதனைகளை விட்டு, இந்த மாதிரியான கேவலங்களை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய சாபம் என்பது அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமாக தன்னுடைய அடிமையை சபிக்க மாட்டான். சாதாரணமாக தன்னுடைய அடிமையை சபித்துவிடும். எந்த அளவுக்கு கருணையாளர் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் எந்த அளவுக்கு நம் மீது கருணை உடையவனாக இருக்கிறான். இறைவன் நாம் ஒரு முழம் அல்லாஹுவின் பால் நெருங்கினால் அவன் ஒரு சான் நம்மை பார்த்து நெருங்குகிறான். நாம் அவனிடத்திலே ஒரு சான் நெருங்கினால் அதை விட அதிகமான தூரம் நான் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருகிறான் என்றெல்லாம் சொன்ன இறைவன் எப்படியெல்லாம் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய இஸ்திக்ஃபாரை பற்றி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னபோது ஒரு பெரிய ஒரு சம்பவத்தையே சொல்லி வைத்தார்களே. பாலைவனத்தில் ஒட்டகம் நஷ்டப்பட்டவன், பாலைவனத்தில் அனைத்தையும் நஷ்டப்பட்டவன் திரும்ப கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை, அவனுடைய உயிர் திரும்ப கிடைத்தது போன்ற அந்த பயங்கரமான அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடியதை விட நான் என்னுடைய ரப்பிடத்திலே இருகரம் ஏந்தி துஆ செய்வது, அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது அவனுக்கு விருப்பமாக இருக்கிறது என்று அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்ன அதே இறைவனை பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சபிப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே கேட்ட விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இவை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுல இதை போட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. இறைவனுடைய சாபத்தை பற்றியது இது. தெரிந்த விஷயங்களை அல்லாஹ்
ரப்புல் ஆலமீன் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وأحسن السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மகானாய அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை இவ்வாறு சொல்கின்றார்கள், இர்தஹலத்தி துன்யா முதுபிரா, இந்த துன்யா என்ன செய்கிறது, பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா, ஆகிரத்து நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நிதர்சனமான யதார்த்தமான விஷயம். துன்யா பின்னிட்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செல்லும் போது நம்முடைய மரணத்தை நோக்கி நாம் ஒருபடி முன்னே சென்று கொண்டே இருக்கிறோம். ஆகிரத்து நம்மை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் உண்டு. ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, ஆகவே நீங்கள் ஆகிரத்துடைய மக்களாக மாறிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, துன்யாவுடைய மக்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், இன்றைய காலத்தில், இன்றைய நாளில், இன்றைய வாழ்க்கையில் அமல் செய்யலாம் என்ற கேள்வி கணக்கும் கிடையாது. வகதன் ஹிசாபுன் வலா அமல், நாளைக்கு எந்த அமலும் செய்ய முடியாது, கேள்வி கணக்கு மட்டும்தான் உண்டு. இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், ஈரான் நாட்டினுடைய அதிபர் மிக பெரிய ஒரு ஹெலிகாப்டர் விபத்திலே இறந்தார். அது பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை பலரும் வைத்திருந்தாலும் மரணத்தை பற்றி நினைவூட்டக்கூடிய சம்பவங்கள் இவை. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ என்னுடைய வாய்ச்சவடாலை நான் அதிகமாக அடுத்த வருடத்திலே காட்டுவதற்குரிய கருவியாக வச்செல்லாம் மாற்றக்கூடாது. மாறாக எவ்வளவு பாதுகாப்பு இருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய பயங்கரமான வாகனங்களிலோ அல்லது என்ன விழுந்தாலும் இடிந்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படாது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு மனிதன் உருவாக்கி இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சாதனங்களால ஒரு அதிபர் செல்லக்கூடிய நேரத்துக்கு முன்னாலே சாதாரண கால தட்பவெட்ப நிலைகளை கூட ஆராய்கிறார்களா? இல்லையா? எதையெல்லாம் ஆராய்ச்சி நடத்துகிறார்கள்? அவர் போகும்போது அங்க கால சூழ்நிலை எப்படி இருக்கும், அங்க ரொம்ப குளிரா இருக்குமா, ரொம்ப வெப்பமா இருக்குமா, இல்ல அங்க போய் இறங்கும் போது அதனுடைய சுற்றுப்பாடுகள் எப்படி இருக்கும், பாதுகாப்புகள் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்துதான் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறார்கள், வருகிறார்கள். ஏன் அவர்களுடைய உயிருக்கு அவ்வளவு மதிப்பு. அவர்கள் ஒரு நாட்டினுடைய அதிபர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இருந்தும் கூட அவருக்கு அங்கே மரணம் வந்து சேர வேண்டும் என்ற இறைவனுடைய நியதி இருக்கும் போது எப்படி தப்பிக்க முடியும்? நாமெல்லாம் ஏமாத்திரம் இல்லையா? மரணத்தை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு முஃமினை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய மரணத்தை பற்றி யோசிக்க வைக்க வேண்டும். ஒரு மரண வீட்டிற்கு நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த படுக்கையில இருக்கக்கூடிய மையத்தை பார்க்கக்கூடிய நம்முடைய கண்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி நம்மை கிடத்தி இருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை கொள்ள வேண்டும். அதே போன்று மரணித்திருக்கக்கூடிய மனிதன் என்ன கொண்டு செல்கிறான் என்பதை பற்றி நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மனிதன் என்ன கொண்டு சென்றான் என்றல்ல,
மரணித்து கிடக்கக்கூடியவன் என்ன கொண்டு சென்றான் அல்ல, அல்லாஹ் அவனுடைய அஜலை முடித்து விட்டான். அவனுடைய கலா முடிந்து விட்டது. என்னுடைய கலா இன்னும் பாக்கி இருக்கிறது. என்னுடைய வரவு செலவு இன்னும் பாக்கி இருக்கிறது. ஆகவே நான் இதற்கு பின்னால் எவ்வளவு தீவிரமாக செயல்பட வேண்டும், எவ்வளவு தீவிரமாக என்னுடைய அமல்களில் நான் முன்னிற்க வேண்டும் என்கிற அடிப்படையை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் டெய்லி தினந்தோறும் மையத்துகள் காணக்கூடியவர்கள் நீங்கள், தினந்தோறும் நீங்கள் மையத்துகளை சந்திக்கக்கூடியவர்கள் இருந்தால் நம்முடைய மனங்கள் என்ன செய்வதில்லை, அதை விட்டு திரும்பி வந்ததற்கு பின்னால் அதை பற்றி நினைப்பதே இல்லை, அதை பற்றி நினைப்பதே இல்லை. எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அந்த கபரை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட நமக்கு ஏற்படுவதில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அடிக்கடி சந்திக்க சொன்னார்கள். அலா ஃபஸூருஹா, போங்க போய் சந்திங்க. அலா ஃபஸூருஹா, நீங்கள் போய் சந்தியுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத், மௌத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அபில் ஆஹிரா, அல்லது நாளை ஆகிரத்தை, மரணம், அந்த மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஆகிரத்தை நினைவுபடுத்தும் என்று சொன்னார்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த அடிப்படையிலே அதை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இத்தனை காலம் இறைவன் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டு நாம் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக செல்ல வேண்டும் என்பதையும், அவனுடைய மார்க்கத்திலேயே மரணிக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். اللهم توفني مسلما وألحقني بالصالحين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله تعالى أكبر.